ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டோரல் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஐடி செக்டர் பற்றி இந்த வீடியோலையும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று வீடியோவில் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஐஎக்ஸ் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் அண்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றின சில விஷயங்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ராஃபிட் புக்கிங் பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். அதாவது நம்ம கரெக்டான ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கினாலும் அங்கேருந்து நம்ம எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை பற்றின ஐடியாஸும் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துலாம். இன்றைக்கி ஓவராலாகவே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பையிங் பவர் தெரிஞ்சுது. நிஃப்டி 50 0.83% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.99% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 1.87%, ஸ்மால் கேப் 1.77% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராட் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு பர்ச்சேசிங் பவர் தெரிஞ்சது. செக்டாரெல்லாம் பார்க்கும்போது நிஃப்டி மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி மட்டும் தான் இன்றைக்கி ஃப்ளாட் டு ஸ்லைட்லி நெகட்டிவில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அதர் செக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஐடி செக்டர் இன்றைக்கி 4% மேலாம் ஒரு டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த டேயில் 2.78% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாலும் 3.17% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மீடியா 3.35%, ஆட்டோ 1.92%, ரியல்டி 2.75% அண்ட் பேங்கிங் செக்டர் அண்ட் அதர் ஃபினான்ஷியல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தீமேட்டிக்காக நம்ம எப்பவும் போல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். 1.62% இன்றைக்கி க்ரீனில் முடிஞ்சிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இவ்வளோ ரீபவுண்ட் ஆனதுக்கான காரணம் ஒரு ரிலீஃப் ரேலியோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் தெரியுதே தவிர வேறு எந்த நல்ல நியூஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட்டாக இன்னுமே வரல. வார் டென்ஷன்ஸ் இன்னுமே இருக்க தான் செய்யுது. அதை பற்றின நியூஸை பெருசாக ரிப்போர்ட் பண்ணுறதுலே தவிர அதில் மேஜராக எந்த அப்டேட்டுமே வரல. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அங்கே இன்றைக்கி ஃபெட் மீட்டிங் வேறு இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு சில அப்டேட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் வைல்டாக ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு அது இந்தியன் மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம நாளை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎல்எஸ்ஏ ஐடி செக்டரை டவுன்கிரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்கிறத நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 months கூட இருக்காது. ஐடி செக்டர்லாம் அந்த மேஜர் செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. இப்போது அதே சிஎல்எஸ்ஏ ஐடி செக்டரில் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சில கம்பெனிஸ்க்கு 2 கம்பெனிஸ்க்கு ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் கோஃபோர்ஜ் ரெண்டுமே மிட் கேப் ஐடி கம்பெனிஸ். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு 77% அப்சைட் இருக்குது ஃப்ரம் கரண்ட் ப்ரைஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஜுக்கு 112% அப்சைட் இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் அண்ட் எல்டிஐ மைண்ட்ரிக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ்க்கு 34%, டெக் மஹிந்திராக்கு 26%, டிசிஎஸ்க்கு 39% அண்ட் எல்டிஐ மைண்ட்ரிக்கு 50% அப்சைட் ஃப்ரம் கரண்ட் ப்ரைஸ் இருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிஎல் டெக் அண்ட் விப்ரோக்கு மட்டும் ஹோல்ட் ரேட்டிங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அங்கேயுமே 14% அப்சைட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு நிஜமாலே தெரில. ஐடி செக்டரை டவுன்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லைனாக ப்ரோக்கரேஜஸ். இப்போ சிஎல்எஸ்ஏ ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்காங்க. போக போக எல்லா ப்ரோக்கரேஜஸும் ஒன்று ஒன்றா ஐடி செக்டர் ரெக்கவர் ஆக மாதிரி தெரிஞ்சதுன்னா அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைனா இந்த ஸ்டாக்கில் இன்னுமே அப்சைட் இருக்குது, ஏஐ ஃபியர்ஸ் வர் ஓவர் எக்ஸாஜரேட்டடுங்கிற மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே நேரட்டிவ் ஸ்பின் ஆஃப்ஸ் தான். திடீர்னு டிஸ்ரப்ஷன் ஃபியர்ஸ் இருக்குன்னுவாங்க, திடீர்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னுவாங்க. நீங்கள் என்விடியாவோட ஜிடிசி மீட்டிங் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கண்டிப்பாக லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆகுங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். ஸ்கில்ஸ் தான் கொஞ்சம் வேரியட் ஆகுமே தவிர ஓவராலாக இன்னுமே அதிகமான எம்ப்ளாயிஸ் ஃப்யூச்சரில் வருவாங்க. வென் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்டரில் ஒரு பூம் நடக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். மோஸ்ட் கன்வின்சிங் ஆர்குமெண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. ஸோ ஐடி செக்டர் இந்த லாங் டேர்ம் வில் டெஃபினெட்லி ரெக்கவர், வில் டெஃபினெட்லி சஸ்டெயினுங்கிறத நானுமே பிலீவ் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக இதெல்லாம் செட்டில் ஆகி இந்த நேரட்டிவ் ஸ்பின் ஆஃப்ஸ்லாம் ஃபேட் அவுட் ஆகி ஐடி செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஒரு டீசெண்டான க்ரோத் ரேட்டை சஸ்டெயின் பண்ண முடியறதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நான் கிராஜுவலாக ஸ்லோவாக தான் அக்யூமுலேட் பண்ணுவேனே தவிர இப்போ போய் நான் ஐடி செக்டரில் ஹெவி வெயிட்டாக இருக்கவே மாட்டேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் மாற்றி பேசுகிற ப்ரோக்கரேஜஸ் கேட்டு நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன். ஐ ஹோப் யூ ஷேர் த சேம் வியூஸ். நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜ் ரேட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு 6% கிட்ட ரன் அப் கொடுத்துருந்து இப்போ 5.62% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போமே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் டு இட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ். லாங் டேர்மில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் நான் இதை என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஐடி பீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையும் நான் பொசிஷன் வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற சில கம்பெனிஸ் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். நான் முன்னாடியே உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் நான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 200 rupees கீழே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் நான் மறுபடியும் என்னோட பர்ச்சேஸை ரெஸ்யூம் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் கேவ் அ ரன் அப். I hope it falls further or remains in this range for me to add a few more shares to my portfolio. இல்லைனாலும் நான் இனிவே ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லெக் ஆஃப் த ரைட்ஸ் இஷ்யூலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நிறையா பேர் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இஸ் அ சிக் கம்பெனி, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ளே போய் ரிஸ்க் எடுக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. விச் இஸ் ஃபேர் இனஃப். நீங்கள் ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங் ஹை குவாலிட்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா தட் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். நான் ஹை குவாலிட்டி ஹை க்ரோத் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் தட் ஹேவ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டேர்னிங் அரௌண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு எது கன்வின்சிங்காக இருக்குது, எனக்கு எங்கே நம்பிக்கை இருக்குது, கன்விக்ஷன் இருக்கோ நாங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஐ கேனாட் பாரோ கன்விக்ஷன், ஐ கேன் ஒன்லி பாரோ ஐடியாஸ். நான் நிறையா இன்வெஸ்டர்ஸ் பேசுகிறத கேட்பேன், நிறையா ஐடியாஸ் பற்றி படித்து தெரிஞ்சுப்பேன். பட் ஐ ஹாவ் டு பில்ட் மை ஓன் கன்விக்ஷன். ஐடியாஸை தான் பாரோ பண்ணலாமே தவிர அது மேலே ஒரு நம்பிக்கை உருவாகணும்னா நீங்கள் உங்களோட ஓன் ஒர்க் போட்டால் மட்டும் தான் நடக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. இங்கேருந்து ஒரு 10% விழுந்துச்சுன்னா உங்களால் அதை ஹோல்டும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணியே டிசைட் பண்ணுங்கள். நான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை ஒரு டர்ன் அரவுண்ட் பிளேக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐஎக்ஸில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்தது. ஆக்சுவலி இது ஆல்ரெடி எதிர்பார்த்து தான், இதை பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். பட் மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐஎக்ஸ் போர்டில் ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் அ கோல் எக்ஸ்சேஞ்ச். இன்றைக்கி மீடியா சேனல்ஸ்லையுமே அதை கவர் பண்ணியிருந்தாங்க. ஐஎக்ஸ் மூவ்ஸ் க்ளோசர் டு கோல் எக்ஸ்சேஞ்ச் லான்ச், போர்ட் கிவ்ஸ் இன் பிரின்சிபல் நாடுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருந்தேன். ஐஎக்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்க்கு அப்பாற்பட்டும் அவங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், சில செக்மெண்ட்ஸில் நாங்கள் எமர்ஜ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோல் ட்ரேடிங்குள்ளேயும் நுழைய போகிறாங்க. இது ஐஎக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். ஐ திங்க் 1 week or 2 weeks பேக் சிஆர்சி கூட கார்பன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பவர் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க. அதுவுமே ஐஎக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இப்போது அடுத்தடுத்து பாசிட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் அந்த மார்க்கெட் கப்ளிங் ஃபியர் இன்னுமே ஐஎக்ஸ் சுற்றி தான் இருக்குது. இவங்க போஸ்ட் பண்ணுற க்ரோத் ரேட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஐஎக்ஸ் இங்கேருந்து ஒரு டீசெண்டான ரெக்கவரி கொடுத்துருக்கணும். பட் தட் ரெகுலேட்டரி ஓவர்ஹேங் வில் கண்டினியூ டு கில் திஸ் ஸ்டாக் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ப்ராபப்ளி இன் த மீடியம் டேர்ம். பட் லாங் டேர்மில் வால்யூமை யாராலையும் சப்ரஸ் பண்ண முடியாதுங்கிறத மார்க்கெட்டுக்கு புரிய வரும்போது ஐஎக்ஸ் வில் அகெயின் ரைஸ் அப்புங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். பட் எனி டைம் தி ஸ்டாக் கேன் ஃபால் 10%, 15%, 20%. இட்ஸ் ஹைலி வாலடைல் ஸ்டாக். ஸோ உங்களோட ஓன் ரீசர்ச் போட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் ஒரு அப்டேட் இருக்குது. டிசிஎஸ் அண்ட் பிஎஸ்என் பார்ட்னர் டு ஆக்ஸிலேட் ஏஐ பவர்ட் லேர்னிங் ஃபார் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ். இது அவங்க விட்டுட்டுருக்கிற அப்டேட்ஸில் ஒன் ஆஃப் த அப்டேட்ஸாக எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பியர்சனோட சிஇஓ ஒமார் அபோஷுங்கிறவர், லீடர்ஸ் இன் எவ்ரி செக்டர் ஆர் இன்வெஸ்டிங் ஹெவிலி இன் ஏஐ பட் மெனி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு டெமான்ஸ்ட்ரேட் அ ரிட்டர்ன் ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விச் இஸ் வெரி ட்ரூ. பட் ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஆக்சலரேஷனாக இருக்குங்கிற மாதிரி 2 சிஇஓஸுமே பிலீவ் பண்ணுறாங்க. கீர்த்திவாசன் எம்டிஎன்சி ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸும் ஏஐ இஸ் ரீஷேப்பிங் ஹவு ஒர்க் கெட்ஸ் டன் பட் சஸ்டைனபிள் வேல்யூ வில் கம் ஃப்ரம் ஹவு எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் enable people to work alongside intelligent systems சொல்கிறாரு. ஸோ இந்த சர்வீசஸ் கம்பெனிக்கு ஃப்யூச்சர் இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்காதுங்கிற மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஒரு கான்ட்ரரி பாயிண்ட்டாக தான் இவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த ஐடியாஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்கோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸஸ், என்விடியாவோட சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை டாடா கன்சல்டன்சியோட சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை அதர் டேட்டா சென்டர் கம்பெனிஸோட சிஇஓஸாக இருக்கட்டும், எல்லாருமே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆப்வியஸாக டெக்னாலஜி வரும்போது டிஸ்ரப்ஷன் நடக்கும். பட் இட் வில் ஒன்லி கிரியேட் அ நியூவர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்கானமி. இது நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டே வர ஒரு விஷயம் தான். நம்மளால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு என்விசார்ஜ் பண்ணவே முடியாது. பட் கண்டிப்பாக இட் வில் கிரியேட் நியூவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எப்படி நடக்கும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு இன்னுமே அதுக்கு ஆன்சர் இல்லை. பட் த்ரூ அவுட் டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன், டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் இதுதான் நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியும். இப்போது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பற்றி ஒரு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். வேல்யூ ரிசர்ச்சில் ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் இந்த 3 டேபிள் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண நினச்சிருந்தேன். இது எல்லாமே அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ். எஸ்பெஷலி இந்த 5 கம்பெனிஸுங்கிறவங்க லோவர் இன்கம் பீப்புளை டார்கெட் பண்ணுற, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளை டார்கெட் பண்ணுற கம்பெனிஸ். உங்களுக்கு இதிலே ஆப்டஸோட ஒரு ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிறது புரியும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆப்டஸ்க்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். Q3 FY25 12.3% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸாக இந்தியா ஷெல்டரும் 12.3% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
Q3 FY26 பார்க்கும்போது 13.3%, ஆப்டஸ் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸில் க்ரோ பண்ணியிருக்காங்க. 12.6ல் இந்தியா ஷெல்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் க்ரோ பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு சப்பாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்பிஏ பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹோம் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் 2022-2023 டைமில் என்பிஎஸ் அதிகமாக இருக்குது. இப்போவுமே கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு என்பிஎஸ் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லாமே 1.1 1.2 தான் இருக்காங்க, விச் இஸ் நாட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் இருக்குல்ல அதிகம். ஆப்டஸ் 12,330 இருக்காங்க. நான் ஏன் ஆப்டஸ் பற்றி மட்டும் உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணேன், நான் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை இங்கேருந்து டபுள் பண்ணிடுவோம் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 4 இயர்ஸுங்க தான் அவங்க கைடன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. 2029 ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க இதை பண்ணிடுவாங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ less than 4 years ஐ திங்க். FY27, FY28, FY20 இன்னும் 3.5 years கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இங்கேருந்து 25,000 மாறிச்சுன்னா இன் ஸ்பேன் ஆஃப் 3.5 years அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வில் இவென்ச்சுவலி கேட்ச் அப்புங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஹேஸ் அ சுப்பீரியர் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். 5 year ஆவரேஜ் ROE பார்த்தீங்கன்னாலும் ஆப்டஸ் ஹேஸ் அ டீசென்ட் ROE. ஆதாருக்கு ஒரு சுப்பீரியர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது, விச் இஸ் 16. பட் ஆப்டஸ் ஹேஸ் அ செகண்ட் பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த லாஸ்ட் 5 years. ஸோ ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கு அக்ராஸ் ஆல் மெட்ரிக்ஸ். இது தவிர அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸாக இருக்கட்டும், ஃபினாமினலி ஹையாக இருக்குது. நான் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கை டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து அவங்க ஒரு 20-25% கரெக்டாக இருக்காங்க, விச் ஐ எம் வெல் அவேர் ஆஃப். நானுமே ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஐ எம் டபுளிங் டவுன் ஆன் எவ்ரி டிப். ஸோ என்னோட ஆவரேஜ் காஸ்ட்டை நான் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கம்பெனியை கரெக்டாக பிக் பண்ணாலும் ஆப்வியஸாக அந்த கம்பெனி கேன் கெட் சீப்பர். சீப் ஆல்வேஸ் கெட்ஸ் சீப்பருங்கிறத நான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பரில் நான் ஒரு பெரிய அடியும் வாங்கினேன். ஸோ நான் அதுலேருந்து அக்யூமுலேட் பண்ணும்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். முதல்லையே மொத்த பணத்தையும் போய் போட்டுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வருது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. ஸோ ஐ எம் ஓப்பனிங் அ ஸ்டார்டர் பொசிஷன். For every dip, I am doubling down that position. Aptus value housing இங்கேருந்தும் ஒரு 10%, 15%, 20% கூட கரெக்ட் ஆகலாம். Who knows? ஓவரால் மார்க்கெட்ஸே கரெக்ட் ஆகும்போது ஆப்டஸ் will also correct along with it. அப்பவும் ஐ எம் ரெடி டு டபுள் டவுன் ஆன் ஆப்டஸ்ங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஸ் ஆஃப் டுடே அந்த தீசஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் இன்டாக்ட். மேனேஜ்மெண்ட் திடீர்னு எங்களால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸை மீட் பண்ண முடியாது, இல்லைனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டரேட் ஆகுது, அவங்களோட என்பிஎஸ் இன்னும் அதிகமாக டர்ன் அவுட் ஆகுதுன்னா அப்போது ஐ ஹாவ் டு ரீகன்சிடர் மை டிசிஷன். நீங்கள் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கில் இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு. அவர் ஃபியூ டேஸாகவே கேட்டுட்ருக்காரு, நானும் அப்டேட் பண்ணுறேங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம சுனில் சிங்கானியாவோட வியூ பாயிண்ட்ஸை கேட்போம். கிட்டத்தட்ட எக்கோட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் ஸ்டாக்லேருந்து எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கேட்போம். One is something we bought has moved up far beyond its reasonable fair value. Far beyond. Not 10-20%. But that is also subjective. As per us. Okay. Yeah, subjective means as per our analysis. Second is if we realize that it is not working out. So then there is no use of retaining that. Third is capital is finite. If you come across something which can give you significantly more returns than what you already have, then you would want to switch. So it's not that the company which we have in the portfolio is bad, but something else for the same sum of money you can buy which can possibly give you higher returns. ஸோ அவர் 3 ரீசன் சொல்கிறாரு. ஒன்று, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூ டெரிட்டரிக்குள்ளே போயிருச்சுன்னா, அதாவது அதோட ஃபேர் வேல்யூலேருந்து கொஞ்சம் அதிகமாக கிடையாது, சம்டைம்ஸ் 20-30% அபவ் தேர் ஃபேர் வேல்யூ வரைக்கும் கூட ஒரு ஸ்டாக் போகும். சீப் ஆல்வேஸ் கெட்ஸ் சீப்பர். எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னுமே எக்ஸ்பென்சிவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடனே ப்ராஃபிட் புக் பண்ணாமல் ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவ்வளோ ப்ரைஸ் எப்படி நம்ம இந்த ஸ்டாக்குக்கு கொடுக்குதுங்கிற ஒரு யோசனை நம்மளுக்குள்ளே வரும். அப்போ மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டாக்கில் எக்ஸிட் ஆனுங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நம்ம வாங்கின ஸ்டாக் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூ டெரிட்டரிஸில் போகும்போது யூ கேன் கன்சிடர் எக்ஸிட் ஆர் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கிறத அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட், இஃப் த க்ரோத் பிகம்ஸ் டிமிடுங்கிறத அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காரணத்துக்காக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இவங்க 15% CAGRல அவங்களோட EPS க்ரோ பண்ணுவாங்க, இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கன்சிஸ்டண்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்கன்னு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அவங்க 2028 சேல்ஸ் கொண்டு வந்துடுவாங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களோட டோட்டல் ரெவன்யூ பூஸ்ட் பண்ணும். எனிதிங் கேன் பி த ரீசன். அந்த தீசிஸ் இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் யூ கேன் ஸ்டே இன்வெஸ்டட் இந்த கம்பெனிங்கிறத அவர் சொல்கிறாரு. அந்த தீசிஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அதாவது நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் இனிமேல் நடக்காமல் போயிடும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போது நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து எக்ஸிட் பண்ணலாங்கிறது அவர் சொல்கிறாரு. மூணாவது ஆப்வியஸான ஒரு ரீசன்,
இஃப் வி ஃபைண்ட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு 15-20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்மளோட 1 லட்ச ரூபா 1,20,000 மாறி இருக்கு. இப்போது இந்த 1,20,000 இந்த கம்பெனிலே இருந்தால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா, இல்லை இதோட வேறு ஏதாவது ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் போட்டால் நம்மளுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிற ஒரு வேல்யூவேஷன் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். இது அப்ஜெக்டிவாக பண்ணணும், எந்த விதமான எமோஷனல் பயஸும் இல்லாமல் நிஜமாலே எந்த கம்பெனி பெட்டருங்கிற ஒரு வேல்யூவேஷன் வேயிங்க நம்ம பண்ணிவிட்டு எங்கே இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கே இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம கேபிட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த கம்பெனியில் எக்ஸிட் ஆகிக்கலாங்கிறது அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த 3 ரீசன்ஸ் தான் என் மைண்ட்லேயுமே இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது ரீசன்ஸ் உங்கள் மைண்டில் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வென் டு எக்ஸிட் அ ஸ்டாக்குங்கிறத அவர் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம், ஐடி செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் லைக் ஐஇஎக்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், டிசிஎஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.